வணக்கம் மக்களே. இன்றைய அரசியல் என்னைக்கு என்ன தமிழ்நாடு அரசியலை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாடு அரசியலில் முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சிக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இன்னைக்கு பெரும்பான்மை நிரூபிக்க இந்த ஃப்ளோர் டெஸ்ட்னு வாங்க சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கான ஒரு தேர்வு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஆளுநர் ஆல்ரெடி ஒரு விளையாட்டுலாம் பண்ணாரு. அதுக்கு அப்பயே 118க்கு மேல கொடுத்து தான் வந்தாங்க. இருந்தாலும் இன்னைக்கு என்னடா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்ததை சொல்லுவோம். கரெக்டா நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் தீர்மானத்தை பண்ணாங்க. ஸோ ஃபார் தட் என்ன அதில் என்னன்னா 118 பெரும்பான்மை வேணும்னுவாங்க. ஆனால் அவர் தீர்மானத்தை வழிமொழிஞ்சோம். சரி, தீர்மானத்தை சொன்ன உடனே அது வழிமொழிகிறோம், இல்லைன்னா எதிர்க்கிறோம், ஆதரிக்கிறோம்னா சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாட்டி ஃப்ளோர் டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட லைவ்லாம் போயிட்டு இருந்தது. எல்லாரும் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்களுக்கு பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்க எத்தனை பேர் ஆதரவு தெரியுங்க, எத்தனை பேர் எதிர்ப்பு தெரியுங்க, எத்தனை பேர் இதில் பங்கேற்க விரும்பலன்னு சொல்லி போனது. இதில் முக்கியமான விஷயம் திமுக, அதோட கூட்டணி கட்சிகள், அதாவது திமுகவில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டிட்டு வெற்றி பெற்றவங்கலாம் இந்த நம்பிக்கை தீர்மானத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னுட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அப்போ அதுலேயே முடிஞ்சு போச்சு. விஜயோட அந்த நம்பர்ஸ்லேயே அவர் ஈஸியாக ஜெயிச்சுடுவார். 108 இருக்கு இல்லையா, 108ல் அவர் ஒன்று ரிசைன் பண்ணிட்டாரு திருச்சி கிழக்க, 107. அப்புறம் சபாநாயகரோட 106. இப்போ இவங்க சைடில் இருந்ததுல கிட்டத்தட்ட ஒரு 53 திமுகவில் இருந்தது. இப்போ 53 பேர் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அதாவது நாங்கள் இதில் பங்கேற்கணும். அப்போ அதை கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 180 தானே இருக்குது. ஒரு 180 தான் இருக்குன்னும் போது 180ல் 106ன்றதே பெரும்பான்மை தான். அதுவே போதுமானதாக இருக்கும். அப்போ ஆவியஸாகவே ஜெயிச்சிட்டாரு. அதில் திமுக வந்து பங்கேற்கலன்னுட்டு வெளியே போயிட்டாங்க. அப்புறம் தேமுதிக வந்து அம்மையார் பிரேமலதா இன்னைக்கு பேசினத பேச்சு, இந்த தீர்மானத்துக்கு மேலே பேசின பேச்சு கொஞ்சம் சிறப்பான பேச்சாகவே இருந்தது. அதை முதல்வரும் நோட் பண்ணிக்கிட்டாரு. அதாவது அவங்க சொன்னது வந்து இந்த எல்லாத்தையும் பாராட்டினாங்க. இந்த முதல் திட்டங்கள் கையெழுத்து போட்டது, சிங்கப்பெண்கள் திட்டம், 200 யூனிட் மின்சாரம் எல்லாத்தையும் பாராட்டினாங்க. 717 மதுக்கடையில் 3 அதை பாராட்டினாங்க. ஆனால் அது கூட அப்புறம் இந்த நடந்த குதிரை பேரத்தில் நடந்தது, அது நடந்ததா இல்லையான்றது அடுத்தது. பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னது. அதுக்கப்புறம் அந்த சிறப்பு அதிகாரி நியமனத்துக்கு மேலே அவங்க சொன்ன எதிர்ப்பு, ரிக்கி ரத்தன்வேல் பண்டிட் அவர்களோட சிறப்பு அதிகார நியமனத்தை நீங்கள் ரீகன்சிடர் பண்ணணும், அது தவறுதலாக இருக்குது, உணரப்படுகிறது, மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு அதை அவங்க சொன்னாங்க. அப்புறம் சௌமியா அன்புமணி அவங்க பாமக சார்பில் பேசும்போது அவங்க வந்து அவங்களும் இதுக்கு இந்த நடுநிலை வைக்கிறதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து பெண்கள் பாதுகாப்பு, இந்த டாஸ்மாக் மூணந்த பற்றிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் டீவியேட்டடாக இன்னைக்கு சொன்ன இந்த இதில் டீவியேஷனாக போச்சு. அதுக்கப்புறம் அமமுக அங்கே தான் இருக்கு பிளேவே. அமமுக எம்எல்ஏ, ஒரே ஒரு எம்எல்ஏ மன்னார்குடி காமராஜ் அவர்கள், அவர் வந்து ஆகாவோகோன்னு புகழ்ந்துட்டு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்ட்டு. இது 3 நாளைக்கு, அதாவது இந்த 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 சினாரியோலாம் விஜய் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அன்னைக்கே எனக்கு தெரியும் இவங்கெல்லாம் வந்து மீட்டிங்கில் தினகரனும் அவரும் உட்காந்து பேசும்போதே இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இது மாதிரி இங்கே வந்து அன்னைக்கு வந்து உட்காந்து நான் போடலைன்னுவான், அடுத்த நாள் வந்து நான் தான் போட்டேன்னுவான். இப்போ அப்படி அது பண்ணிட்டாரு. அது ஒரு இதெல்லாம் ஒரு அடிப்படை அறம் இல்லாத ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். ஒரே ஒரு எம்எல்ஏ ஒன்று உங்கள் கட்சி தலைவரை கன்வின்ஸ் பண்ணி சேர்ந்துருக்கணும், இல்லையா? இப்போ நீங்கள் பண்ணதுனால இப்படி விஜயோட ஆட்சியை கவுழுது, நீ விஜய் ரொம்ப பிடிக்கும் உனக்கு, அப்படி இல்லைல்ல. அதான் அங்கே பெரும்பான்மை இருக்குது. நீ ஏன் இப்போ தேவையில்லாமல் உன் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இங்கே சப்போர்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு இல்லை, அவங்க ஆஃபீஸாகவே ஆதரவு தெரிவிப்பாங்க. விசிகா கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாம் தெளிவாக சொல்லிட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க வெளியிலேருந்து. அப்புறம் தமிழ்மோகன் அன்சாரியும் நல்லா சொன்னார். இந்த இந்த பர்டிகுலர் அந்த சிறப்பு அதிகார நியமனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தமிழ்நாட்டு மக்களோட ஒரு பெரும்பான்மை மக்களோட எண்ணத்தை தான் வெளிப்படுத்தினாங்க. ஈவன் என்னோட எண்ணமும் அதுதான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோங்க, உங்களோட நம்பிக்கையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அவர் சொன்னது நடந்திருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இப்போ இந்த நீங்கள் பதவி இருக்கிறது முன்னாடி அவர் என்ன பொசிஷனில் இருந்தார்? உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட வேலை செஞ்சாரோ, இல்லைன்னா உங்களுக்கு நண்பராக இருந்தாரோ, என்னவோ ஒன்று, இல்லை உங்கள் கட்சியில் பொதுச் செயலாளர், செய்தி தொடர்பாளர் நினைக்கிறேன், அப்படி இருந்துட்டு போகுது. அது இன்னைக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. சம்பளம் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன? உங்கள் பணத்தில் உங்களுக்கு வர சம்பளத்தில் கொடுங்க, இல்லை உங்கள் கட்சி நிதியிலேருந்து சம்பளம் கொடுங்க. அதை யாரும் கொஸ்டின் பண்ண போகிறதில்ல. அரசு பதவி கொடுத்தது தான் கொஸ்டின் பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு வாக்கெடுப்பு எடுத்ததில் கிட்டத்தட்ட
விஜய்க்கு பெரும்பான்மை 145. எதிர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர், 23 பேர் தான். நடுநிலையா ஒரு 5 பேர். இதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதிமுக. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும். அதிகாரத்துல இருந்தா அது ஒரு கூட்டமா தெரியும். அதிகாரம் இல்ல, எதிர்க்கட்சியா இருக்காங்க அப்படின்னாலே அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவு எடுப்பாங்க. அதுவும் ஒரு தாயற்ற பிள்ளைகள் எப்படி ஒவ்வொரு மாதிரி விளையாடுவாங்களோ அப்படி அந்த கட்சி. அம்மையார் ஜெயலலிதா இறந்த உடனேவே ஒரு ஆட்டம் ஆடினாங்க. அப்பயே 19 பேர் பிரிஞ்சு போனாங்க. தினகரன் வெளியே போனாரு. அவர் பின்னாடி ஒரு 19 பேர் போனாங்க. அதுக்கப்புறம் ஏதோ கட்டி காத்து ஏதோ கூட்டு சேர்ந்து இப்போ ஐயா ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வமையும் எடப்பாடி சேர்ந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், முதல்வர், துணை முதல்வர் இப்படிலாம் சேர்ந்து ஏதோ கட்டி குத்தி ஏதோ கொண்டு போனாங்க. அது கடைசியில் வெடிச்சு பிரிஞ்சு போய் எதிர்கட்சி ஆன உடனேவே ஒவ்வொருத்தங்களா பிரிஞ்சாங்க. அதுக்கப்பயே முட்டிக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சிச்சு 2 பேருக்கு 2 டிசிஷன். இதுல எடப்பாடி அவர்களோட ஸ்டாண்ட் கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கரெக்டான வழியா தான் தெரியுது. ஆனா அதுக்காக அவர் திமுக கூட பேசி ஆட்சி அமைக்கிறதுக்கு இருந்தாருன்ற மாதிரி சொல்றாங்க. அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அது மாதிரி செஞ்சிருந்தா அதுவும் ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சு துரோகம் தான். ஆனா அதுக்காக இப்போ இந்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அண்ட் விஜயபாஸ்கர் இவங்க தலைமையில ஒரு கூட்டம் 24 பேர் தாவேக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களெல்லாம் மக்கள் நல்லது செய்யறது தானே இருக்கிறீங்க. இப்போ நீங்க ஆட்சியில வர அதிகாரத்துல பங்கு பெற இல்ல ஆளுங்கட்சிக்கு ஆதரவு செய்யணும் இல்ல. எம்எல்ஏன்றது ஒரு அதிகாரம் தானே, ஒரு பதவி தானே. அதுவும் அதை வச்சுட்டு எந்த நல்லது செய்ய முடியுமோ செய்யலாம்ல. இல்லையா? இந்த கட்சியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு இந்த கட்சியில போய் ஐயா செங்கோட்டையன் போய் சேர்ந்த மாதிரி போய் சேர்ந்து நீங்க கட்சியில ஜெயிக்கணும், மக்கள் அந்த தொகுதி மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னா சேர்ந்துக்கோங்க. அதுவுமே தப்புன்னு தான் சொல்லுவேன். ஒன்ஸ் நீங்க ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு 10 வருஷம் நீங்க ஒரு மக்களுக்கு நல்லது செஞ்சிட்டீங்க, இல்ல 5 வருஷம் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி செஞ்சிட்டீங்க, அந்தோட விட்டுட்டு போலாம்ல. சரி, அதை தாண்டி போய் சேர்ந்து பண்றதுலாம் உங்க விருப்பம். கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் பாலபாரதின்னு ஒரு எம்எல்ஏ எல்லாம் இருந்தாங்க, ஒரு பெண் எம்எல்ஏ. இப்பெல்லாம் அவங்க அரசியல்லே இல்லைல்ல. அவங்களுக்கு கிடைச்ச டென்யூர்ல அவங்க எந்த அளவு உண்மையா இருக்க முடியுமோ, எந்த நியாயம் செய்ய முடியுமோ செஞ்சிருக்காங்க. அப்புறம் அவங்க இன்னைக்கு அரசியல்ல இல்ல, அரசியல் விலகியோ இல்ல அரசியல் இருந்து ஒதுங்கியோ இல்ல ஏதோ அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கலாம்ல. ஆனா அதுதான் இந்த அரசியலை வச்சு பிழைத்தவர் எல்லாருமே எப்படியாச்சும் ஆளுங்கட்சி கூட இருந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஏன் தெரியல. இதுல இந்த 24 பேர் ஆதரவு தெரிவிச்சது அது விஜய் ஏத்துக்கிட்டதே தவறு தான் சொல்லுவேன். ஏன்னா நேத்து போய் பார்த்துருக்கவே கூடாதுன்றது. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவங்க பிரச்சனையை முடிச்சுட்டு வரட்டும், இல்ல அது அவங்க பிரச்சனைன்னு வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துருக்கணும். ஆனா விஜயும் ஒரு அரசியல்வாதி தானே. இன்னைக்கு இருக்குது, நேத்து வந்தவர் அரசியல் இருந்து நாளைக்கு நல்லது செஞ்சுட்டு நாளையோட முடிச்சுட்டு போறோம்னு வரா. அவர் ஒரு அரசியல்வாதி ஆயிட்டாரு. அதனால கொடுக்கறதை ஏத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். 24 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, 23 பேர் அகேன்ஸ்டா சொல்லியிருக்காங்க. அந்த கட்சியில ஒரு பிரச்சனை வெடிக்கும். என்னோட கணிப்பு இல்ல என்னோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, இன்னொரு 5 வருஷம் இந்த ஆட்சி முடியறதுக்குள்ளே அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாம போகலாம். இல்ல அதிமுகன்ற ஒரு கட்சி ஒரு லெட்டர் பேடு கட்சி மாதிரி ஆகி அதுல எடப்பாடி தலைமையில ஒரு 10 15 பேர் தான் இருக்கும். மீதி பேர்லாம் முட்டிக்கிட்டு இல்ல மொத்தமா அந்த சின்னத்தை முடக்கினதுக்கு அப்புறம் பாதி பேர் தாவேக்காலையும், பாதி பேர் இல்ல ஒரு 4 5 பேர் திமுகலையும், அப்புறம் அந்த அம்மா மக்கள் சசிகலா அம்மையார் ஆரம்பிச்சுல சில பேரும் போய் ஜாயின் பண்ணி அப்படியே பிரிஞ்சு செதஞ்சு ஓடிடும் அப்படிதான் நினைக்கிறேன். அது நல்லது இல்லை. ஏன்னா களத்துல பல பேர் இருக்காங்க. ஏடிஎம்கே கட்சியில களத்துல இருக்கிற கள வீரர்கள் பல பேர் இருக்காங்க. அந்த சின்னத்துக்குள்ள போட்டி போடுற அளவுக்கு இல்லை, அந்த சின்னத்து மேல இருக்கிற விருப்பம் அந்த கட்சி தலைவர்கள் ஆரம்ப கால தலைவர்கள் தான் மக்கள் புகழ்பெற்ற தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்கள நம்பி இருக்கிற களத்துல இருக்கிற மக்கள் பல பேர் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தம் இருக்கு. ஆக மொத்தம் முதல்வர் விஜய் அவர்கள் பெரும்பான்மையோட அவர் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டார். வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி ஐயா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பயமுறுத்துறாங்க. 50 நாளைக்கு தான் கையிருப்பு இருக்கு கச்சா எண்ணெய், 50 நாளைக்கு தான் கையிருப்பு இருக்கு பெட்ரோல் டீசல், அதனால குறைச்சி பண்ணுங்க வாங்காதீங்கன்னாங்க. திடீர்னு பார்த்தா தங்கத்துக்கு மீதான வரியை 15% ஏற்றிட்டாங்க. விலைவாசி எங்கேயோ ஏறி பண்ணிக்குது. சில பொதுமக்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க எனக்கு சீர் செஞ்சிருப்பாங்க 1 கிராமு ஒரு 6 மாசம் முன்னாடி. இன்னைக்கு நான் அந்த 1 கிராம் செய்யணும்னா அவங்க செஞ்சப்போ 10,000, இன்னைக்கு 15,000. ஒரு பவுன் செஞ்சிருந்தாங்க, அதை திருப்பி செய்யணும் எவ்வளோ வரும்? அன்னைக்கு 80,000, இன்னைக்கு 1,20,000 இல்லை 1,15,000. எவ்வளோ 50,000 டிஃப்ரென்ஸ்லாம் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது என்னத்த சிறத்தன்மை அடையுமா இல்லை பொருளாதாரத்தில் இன்னும் நம்ம நலிவடையுமா? டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வர ரொம்ப போயிட்டு இருக்கு. 70 ரூபா இருந்தது இன்னைக்கு 95 ரூபா. 100 ரூபாய்க்கு மேலெல்லாம் போனால்
எனக்கு என்னமோ ஒரு பயமா கூட இருக்கு. பாகிஸ்தான், இலங்கை, நேபாளத்திலலாம் நடந்த மாரியோ, நமக்கு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வருமோ? அப்படின்ற அளவுக்குலாம் தோணுது. பாகிஸ்தான்லாம் சொல்றாங்கல்ல, பெட்ரோலுக்காக அலைஞ்சு தெரியல. அது வராம இருக்கணும். நடவடிக்கைகள் எடுத்தா நல்லது. நல்லது நடக்கட்டும். நல்லதே நடக்கும்.